மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வராங்க. அண்ட் ஏற்கனவே அவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இந்த ஐப்பசி மாசத்துல ராகு, கேது பெயர்ச்சி ஆகுது. ஸோ குருவோட சேர்ந்த கேதுவும் இருப்பார். அதனால இவங்களுக்கு இடமாற்றங்கள் இப்போ ஒரு வாடகை வீட்ல இருக்காங்க அப்படின்னா, சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகேஷ் ஐயர் சொன்ன மாரி எல்லாமே முயற்சி இருக்கணும். ஸோ நம்ம பலன சொல்றோம். அப்புறம் அவங்க வந்து இது எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னுவாங்க. நீங்க எவ்வளோ லோன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதும் மனி மேனேஜ்மென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க கைக்குள்ள அடக்கமா இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க தாராளமா பண்ணலாம். தடங்கல் இல்லாமல் நடக்க குரு பகவான் அருள் புரிவார். அதனால 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு வந்து இவங்களுக்கு இப்போ இவ்வளோ நாளா நான் வந்து எந்த பில்கிரிமேஜுமே போல, ஒரு மானசரோவர் போணும், இல்ல ஒரு காசி போணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் எல்லாம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்து தடங்கல் இல்லாமல் போறதுக்கு குரு பகவானும் அனுகிரகம் பண்ணுவார். பின்னாடி வர கேது பகவானும் அனுகிரகம் பண்ணுவார். வண்டி வாகனங்கள் ஒரு நான் சாதாரண ஒரு வண்டி வச்சிருக்கேன்ப்பா. ஒரு நெக்ஸ்ட் கிரேடுக்கு போகணுங்கும்போது, ஒரு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த விரயத்தை செய்யறதுக்கு இவாளுக்கு அருள் புரிவார். அதனால ராகு, கேது, குரு, சனி இவர்களினுடைய ஒரு சஞ்சாரத்துல மேஷராசிக்குன்னு பொதுவா கேட்டீங்கன்னா, பிளானிங் கரெக்டா இருந்தா எக்ஸிகியூஷன் கரெக்டா இருக்கும். அதனால இதுக்கு தனியா இவங்க போய் ஒரு பரிகாரம் பண்ணணும். இது பண்ணாதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல. தட்டுல வச்சு எல்லாமே இருக்கு. இவங்க கரெக்டா அத சாப்பிடணும். அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த வழிபாட தாராளமா செய்யலாம்.